வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த பச்சை மச்சி வச்சு ஒரு ஃப்ரை மசாலா மாரி செய்வோம். வாங்க. மொச்சக்காயை உரித்து வச்சாச்சு. இதுக்கு தக்காளி வெங்காயமாக அலசி வச்சுருக்கேன். இப்போ மொச்சக்காயை வேக வச்சுட்டு தக்காளி வெங்காயம் அரிஞ்சு வச்சுப்போம். வாங்க. இப்போ பச்சை மொச்சக்கொட்டையை கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்குவோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். இங்கே அவிச்சி மொச்சக்கொட்டையை எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், இந்த பழத்துக்கு அவிச்சிக்க வேண்டியது. கடுகு பொரியுது. கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்குவோம். நல்லா வதங்கட்டும். இப்படி வதங்கும் போதே மல்லித்தலையும் போட்டு இதோட வதக்கிடுங்க. அப்போ இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். அதுக்காக இது வதக்கிட்டு இந்த தக்காளியை 1-2 அரைச்சிருக்கேன். அதையும் இதில் ஊற்றிக்குவோம். இல்லை நீங்கள் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்குவோம். எப்போதும் அரைக்கிறது தான். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 6-7 பல் பூண்டு போட்டு அரைச்சிக்குவோம். தக்காளி நல்லா எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். இதை மொச்சக்கொட்டையும் போட்டு அதோட வதக்கிக்குவோம். இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்குவோம். இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் ஊற்றிக்குவோம். இது நல்லா இப்போ கரட்டி வரட்டும். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் நிறுத்திக்க வேண்டியதான். இது சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை தொட்டுக்கையாகவும் சைடிஷாக ரச சாதம், சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த மசாலா வச்சு சாப்பிட்லாம். சுட சுட சாதம், வெண்டைக்காய் சாம்பார், ரசம், நம்ம வச்ச மொச்சக்கொட்டை மசாலா, சைடிஷாக இன்றைக்கி அப்பளம். நீங்கள் என்ன போட்டுக்கிறீங்க? மொச்சக்கொட்டை போட்டுக்கிறீங்களா, சாம்பார் போட்டுக்கிறீங்களா? அது வெண்டைக்காய் சாம்பார். இதுதான் இன்னைய சாப்பாடு. இதோட ஊறுகாய் இருக்குது. நீங்களும் சாப்பிட வாங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.